அவளுக்கு உன் மேல எந்த அன்பும் இல்லையேடா. அப்படிப்பட்டவள இன்னும் எந்த நம்பிக்கையில நீ உன் மனசுல வச்சிட்டு இருக்க? இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் ஆனந்தி என்னால மறக்க முடியாது. என் மனசுல இருந்து தூக்கி போடவும் முடியாது. ஆனா நான் தூக்கி போட்டுட்டேன். என்னைக்கு நான் 3 மாசத்துக்குள்ள உன் கல்யாணம் நடக்கலனா உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்னு சொல்லியும் அவ உன்னை வேண்டான்னு சொன்னாலும் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அவ இந்த வீட்டு மருமக இல்லன்னு. சும்மா புடிவாதத்துக்காக பேசிட்டு இருக்காத. என்னால ஆனந்தியை விட்டு கொடுக்க முடியாதுமா. ஏண்டா இப்போ அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க? அடிபட்டு உயிர் பழிச்சு வந்திருக்கியே, இது வரைக்கும் ஒரு போன் பண்ணி உன்கிட்ட பேசினாளா? நீ எப்படி இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு ஏதாவது கேட்டாளா? அப்படிப்பட்டவள எந்த நம்பிக்கையில உன் மனசுல வச்சிட்டு இருக்க? அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். அவளை நேர்ல பார்த்து விசாரிச்சா நிச்சயம் என்னன்னு சொல்லுவா. ஆமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஒழுங்கா ஒரு காரணம் சொல்லல. இதுக்கு மட்டும் சொல்லிடுவாங்களாக்கும்? யாழினி, நீ வயசுக்கு மீறின வேலையை பண்ணிட்டு இருக்க. வாயை மூடி சும்மா இரு சொல்லிட்டேன். டேய், அவளை எதுக்குடா சும்மா திட்டுற? அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? தங்கச்சி, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவு எடுக்கிறது தப்பு தங்கச்சி. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க. ஏய் சுமாரி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் உன் பொண்ணு அன்பை கட்டிக்கலாம்னு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருந்ததெல்லாம் சரிதான். ஆனா இப்போ நம்ம பொண்ணு மாப்பிள்ள ஆனந்தி காதல் சேரட்டும்னு சொல்றான். இதுல நீ என்ன நடுவுல? அவங்க 2 பேரையும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? மாமா, பெரியவங்க பேசும்போது சின்னவன் நான் பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. துளசி பேசினதும் மனசு விரும்பி பேசினது இல்ல. அவ மாமாவோட விருப்பத்துக்காக இதெல்லாம் பண்றாளே தவிர துளசியே விருப்பப்பட்டு அவங்க ஒண்ணு சேரணும்னு நினைக்கல. எல்லாரும் இங்கதானே இருக்கோம். எங்க சொல்லுங்க பாக்கலாம். அவ மனசுல என் அண்ணா இல்லன்னு, அண்ணாவோட வாழ ஆசை இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாழினி, யாரு மனசுல யாரு வேணும்னாலும் இருக்கலாம், யாரோட வாழணும்னு வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனா அந்த மனசு 2 பக்கமும் இருக்கணும். ஏன் இல்ல? ஏன் இல்லாம போச்சு? ஆனந்தின்னு ஒருத்தி இவன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா உன் கழுத்துல தானே இவன் தாலி கட்டியிருப்பான். நீங்க 2 பேரும் சேரணும்னு நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே பெரியவங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம். அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் இன்னைக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமே தவிர சின்ன வயசுல இருந்து ஆனந்தி தான் இவனுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நாங்க மாத்தி பேசல. இங்க பாருடா, நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. துளசியதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது உங்க அப்பாவோட ஆசை. அந்த ஆசையை மீறி நான் ஒரு காரியம் செஞ்சேன். அது நடக்கல. சாமியா இருக்கிற அவரே ஆனந்திய உன்கிட்ட இருந்து விலக்கி விட்டுட்டாரு. இது நானா எடுத்த முடிவில்ல. உன் ஜாதகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லும் போது இல்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறானா? அவ இந்த வீட்டுக்கான மருமக இல்லன்னு அவளே சொல்றான்னு தானே அர்த்தம். இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேல உன்னோட வாழ்க்கைய நான் பலி கொடுக்க விரும்பல. இங்க பாருடா, அந்த ஆனந்திய நான் என் மருமகளை ஏத்துக்கிட்டதுல இருந்தும் சரி, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதுல இருந்தும் சரி, உனக்கு பிரச்சனையும் ஆபத்தும் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இதோட போகட்டும். என் பேச்ச மதிச்சு துளசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. நான் சொல்றத கொஞ்சம் அண்ணா, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோண்ணா. அவங்க ஒண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு நீ ஏன் நினைக்க மாட்டற? இங்க பாரு அன்பு, நான் முடிவு எடுத்ததுதான். துளசிக்கும் உனக்கும் நான் நிச்சயதார்த்தம் பண்ணதான் போறேன். அப்படி முடியாதுன்னு நீ திரும்பவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் நான் ஒரு முடிவு எடுப்பேன். என் புள்ள வாழ்க்கையை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. அன்னைக்கு நான் உன் மனச புரிஞ்சுக்கிட்டு உன் ஆசைய நிறைவேத்தனல. இப்ப நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ ஒத்துக்கிற.
அப்படி இல்ல அவ ஒருத்திக்காக எங்க எல்லாருக்கும் உயிரோட கல்லறை கட்டிட்டேன்னு நினைச்சுக்கோ. அத்தை, மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த ஆனந்தி பண்றதும் சரியில்லை. அந்த பொண்ணை பத்தி மட்டும் யோசிக்காம தங்கச்சியையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுங்க.